ஓகே ஸோ நாங்க டோனர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே ஸோ අපි ටෝනර්ස් ගැන තමයි අද කන්ටිනියු කරන්න යන්නේ. සෝ ටෝනර්ස් ගැන බලනකොට ටෝනර්ස් කියලා කියන්නේ වතුර වගේ ප්‍රොඩක්ට් එකක්. ඒ කියන්නේ මේක වතුර වගේ ලික්විඩ් ප්‍රොඩක්ට් එකක්. සෝ ටෝනර්ස් හදනකොට අපි පරිස්සමින් හදන්න ඕනේ. සමහර වෙලාවට සමහර ඉන්ග්‍රීඩියන්ට්ස් කට්ටියට ගැලපෙන්නේ නැහැ. එක එක ස්කින් වලට ගැලපෙන්නේ නැහැ. සමහර කට්ටියට ඇලෝවෙරා ජෙල් ගැලපෙන්නේ නැහැ. සමහර කට්ටියට ටොමේටෝ ගැලපෙන්නේ නැහැ. ඒ වගේ දේවල් තක්කාලි ගැලපෙන්නේ නැහැ. ඒ වගේ දේවල් තියෙනවා. ඕකේ සෝ ඒ හින්දා පුළුවන් තරම් ඒ ප්‍රොඩක්ට් එකක් ඕගොල්ලෝම හදලා යූස් කරනකොට ඒක ඕගොල්ලන්ට ගැලපෙනවද කියලා ඕගොල්ලෝ ඉස්සරහා බලන්න ඕනේ. நீங்க வந்து ஒரு டோனர் உங்க வீட்ல செய்யறதா இருக்கலாம். அதுல கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் சில பேருக்கு சில சில ஃப்ரூட்ஸ் அலர்ஜிக் ஆகும். ஏன்னா இது மோஸ்ட்லி நாங்க சாப்பாடுல சேர்க்கிற விஷயங்களை வச்சுதான் நாங்க டோனர்ஸ், ஃபேஷியல் கிளென்சர்ஸ் எல்லாம் செய்யறோம். சோ சில பேருக்கு பீனட்ஸ் அலர்ஜிக்கா இருக்கும், சில பேருக்கு தக்காளி அலர்ஜிக்கா இருக்கும், சில பேருக்கு லெமன் வந்து எரிய தொடங்கிடும் முகத்துல. சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஓகே சோ அதனால முடியுமான அளவு நீங்க டோனர் யூஸ் பண்ணும் போது, நீங்க டோனர் வீட்ல செய்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா சோ நீங்க டோனர் செய்யும் போது அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு நீங்க நல்லா யோசிச்சுதான் நீங்க செய்யணும். ஓகே ஓகே சோ ஃபர்ஸ்ட் டோனர் நாங்க பார்க்க போறது ஆயிலி ஸ்கின்னுக்கான டோனர் இது. ஓகே ஆயிலி ஸ்கின்கான டோனர் வந்து டீ ட்ரீ ஆயில். டீ ட்ரீ ஆயில் வந்து நீங்க வேறையா கடையில எடுக்கலாம். டீ ட்ரீ ஆயில் எடுக்கும் போது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த டீ ட்ரீ ஆயில் ஃபேஸுக்கு யூஸ் பண்றதா, ஸ்கின்னுக்கு கன்சியூம் பண்ற ஒரு ஆயிலாங்கிறத நீங்க செக் பண்ணணும். அப்படி இல்லாம நீங்க கேண்டில்ஸுக்கு யூஸ் பண்ற ஆயில்ஸ் இருக்கு வேறையா. ஓகே பெர்ஃப்யூம்ஸுக்கு யூஸ் பண்ற ஆயில்னு வேறையா இருக்கு. வீட்டுக்கு ஸ்மெல்லுக்கு யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஆயில் சில சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க அதுல அந்த ப்ராடக்ட் டீ ட்ரீ ஆயில்னு நீங்க எடுக்கிற ப்ராடக்ட், நீங்க இப்ப சொல்லுவோமே ஸ்பாஸ்க்கு போனீங்கன்னா ஸ்பா தெரியும், நுகேகோட கொலம்போல எல்லாம் இருக்கு ஸ்பான்னு சொல்லி ஒரு அவுட்லெட் ஃபுட் சிட்டி மாதிரி. அங்க வந்து உங்களுக்கு இந்த ஆயில் கிடைக்கும். ஒரு 7-8 ஆயில்ஸ் கிடைக்கும் டீ ட்ரீ ஆயில்னு எடுத்தீங்கன்னா. ஆனா என்னன்னா அந்த டீ ட்ரீ ஆயில் எல்லாமே ஃபேஸ் கன்சியூம்ட் ஆயில்ஸ் இல்ல. அதுல சிலது வந்து கேண்டில்ஸுக்கு, சிலது வீட்டுக்கு கிளீனிங்க்கு, சிலது மொப் பண்ணும் போது போடுறதுக்கு, அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ அதுல நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்த ஆயில நீங்க கன்சியூம் பண்றீங்க, இந்த ஆயில் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகே சோ டீ ட்ரீ ஆயில். அடுத்தது சோ இந்த டீ ட்ரீ ஆயில் ஃபேஸுக்கு கன்சியூம் பண்றதான்னு நீங்க பாத்துக்கணும். தமிழுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சரிங்களா? இங்க எக்ஸ்பிளைன் பண்ணா. சோ அடுத்தது வாட்டர். நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போடுறேன். நாங்க பாக்குற ஒவ்வொரு டோனர்டையும் பேரை, அப்ப உங்களுக்கு மெமரைஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே சோ அடுத்தது வாட்டர். ஓகே தண்ணி. இந்த டீ ட்ரீ ஆயில் அதாவது 200 மில்லி லிட்டருக்கு ஒரு வாட்டர், ஒரு போர்ட்டபிள் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பண்ற மாதிரி ஒரு டோனர் இது பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே
கேர்ள்ஸ் எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. ஓகே, ஸோ 200 ml இருக்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்ப்ரே பாட்டில் எப்படி என்ன அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி டோனை அப்ளை பண்ண போகுது. நீங்க கண்ணை மூடிட்டு ஃபேஸ்ல அப்படியே ஸ்ப்ரே பண்ணாலே போதும் அந்த டோனு. நீங்க வந்து பஞ்சு எடுத்து நனைச்சு அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டால கிடைக்கும், மினிசோல இருக்கும், எக்ஸ்மி வாக்யூல இருக்கும், அந்த மாதிரி பிளேசஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி 200 ml தண்ணியில நீங்க 5 to 10 drops போடணும். நீங்க கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கீங்கன்னா ஒரு 5 drops போடலாம். இல்ல உங்களோட ஸ்கின் வந்து நார்மலி ஒரு நல்ல ஸ்கின், எந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கன்சியூம் பண்ணலாம்னா நீங்க ஒரு 10 drops போடலாம். இது நான் சொல்றது ஆயிலி ஸ்கின்னுக்கான ஒரு கிளென்சர், சாரி டோனர். ஓகே, ஸோ நீங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
ஓகே. ஸோ அடுத்ததா இந்த டீ ட்ரீ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்க வந்து ஒரு டோனரா யூஸ் பண்ணலாம். காட்டன் பேட்ஸை நினைச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணியும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஆயிலி ஸ்கின்னுக்கான ஒரு டோனர். ஓகே. सो ఇలా අපි ෆස්ට් බලන්නේ tea tree oil tone. okay tea tree oil කියලා කියන්නේ මේක tea tree oil කියන්නේ ඉතාම හොඳ ප්‍රොඩක්ට් එකක් oily skin එකෙනෙක්ට. okay so මේ tea tree oil එක අපි පාවිච්චි consume කරන්නේ tea tree oil එක දාලා okay so tea tree oil and water මේ දෙකම මික්ස් කරන්න ඕනේ. tea tree oil කියලා කියන්නේ tea tree oil එක එක purpose එකට use කරන tea tree oils මේ markets වල තියෙනවා. okay සමහර oils ඔයගලොන්ට use කරන්න පුළුවන්. ஷிஃபானா இன்னொரு தடவை தமிழ்ல சொல்லணுமா? ஓகே நான் சிம்ஹல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே සෝ එක පර්පස් එකට ටී ට්‍රී ඔයිල් යූස් කරන්න පුළුවන්. ඔයගොල්ලෝ මාකට් එකට ගියාම මොප් කරන දානකොට ස්මෙල් එකට දාන්න ටී ට්‍රී ඔයිල් තියෙනවා, කැන්ඩල්ස් වලට දාන ටී ට්‍රී ඔයිල් එක තියෙනවා. ඒ වගේ පර්පස් එක පර්පස් එක තියෙනවා. සෝ ඔයගොල්ලෝ කන්සියුම් කරන ඔයිල් එක ඔයගොල්ලෝ හරියට බලා ගන්න ඕනේ ස්කින් ෆ්‍රෙන්ඩ්ලි එකක්ද, ඔයගොල්ලෝ ස්කින් එකට දාන්න පුළුවන් ඔයිල් එකක්ද කියලා ඔයගොල්ලෝ බලා ගන්න ඕනේ. එතකොට දැන් 200 මිලිලීටර් වතුර ඔයගොල්ලෝ ගන්නවා නම් ඕගොල්ලොන්ට චුට්ටක් සෙන්සිටිව් ස්කින් එකක් තියෙනවා නම් ඕගොල්ලොන් 5 drops වගේ දාන්න පුළුවන්. නැතුව ඕගොල්ලන්ගේ ස්කින් එක චුට්ටක් මේ ඔයිල් ගතිය sorry ඕගොල්ලන් ස්කින් එක හැමදේම යූස් කරන්න පුළුවන් කිසි ප්‍රශ්නයක් එන්නේ නැහැ නම්
10 drops වගේ දාන්න පුළුවන්. මේක හොඳට mix කරලා ඔයගොල්ලෝ මේක use කරන්න පුළුවන්. spray bottle එකක් වගේ තිබ්බොත් හොඳයි. so ඔයගොල්ලෝ directly ඔයගොල්ලෝ face එකට ඒක දාලා toner විදියට use කරන්න පුළුවන්. okay ඒක refreshing toner එකක්. so මේක oily skin එකට තමයි ගැලපෙන්නේ. okay මේකේ මොන හරි doubts තියෙනවද? any doubts? okay தமிழ்ல நான் மறுபடியும் சொல்றேன். டீ ட்ரீ ஆயில் எடுத்து டீ ட்ரீ ஆயில்னா ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ற டீ ட்ரீ ஆயில். ஓகே இது உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். ஸோ அதுவும் தண்ணியும் இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த டோனர் செய்யணும். ஸோ ஒரு 200 மில்லிலிட்டர் தண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 5 டிராப்ஸ் இல்லாட்டி ஒரு 10 டிராப்ஸ் மாதிரி டீ ட்ரீ ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கட்டும். இதுதான் டோனர். வேற எதுவுமே நீங்க மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த டோனர் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணும் போது ஈஸியா இருக்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே ஸோ டீ ட்ரீ ஆயில் பிளஸ் வாட்டர் 200 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னா 10 டிராப்ஸ் மாதிரி போடணும். உங்களுக்கு ஸ்கின் நார்மலா இருந்தா, அதாவது உங்க ஸ்கின்ல அலர்ஜி இல்ல, சென்சிட்டிவ் இல்ல, நீங்க கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்கின் இருக்க ஒரு ஆள்னா நீங்க ஒரு 5 டிராப்ஸ் போடலாம். ஓகே இவ்வளவுதான் இந்த டோனர். இப்ப கிளியரா ஷிஃபானா? ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்க வெளியிலேயே வைக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. ෆ්‍රිජ් එකේ තියන්න ඕන අවශ්‍යතාවයක් නැහැ. ඔයගොල්ලෝ එළියම තියන්න පුළුවන්. මුකුත් වෙන්නේ නැහැ. ඔයගොල්ලෝ 1 month වගේ මේක யூஸ் කරන්න පුළුවන්. ஒரு 1 month இல்லாட்டி ஒரு 2 weeks to 1 month மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஸோ அடுத்த டோனர் நாங்க பார்ப்போம். ஐ திங்க் உங்களுக்கு இதுல எந்த டவுட்ஸும் இல்லைன்னு. ஓகே ஸோ அடுத்த டோனர் இது ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு டோனர். ஓகே ரோஸ் வாட்டர் அண்ட் அலோவேரா ஜெல். ஓகே இது ஒரு அலோவேரா ஜெல் டோனர். ஓகே யா லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி சுத்த அந்த கிளென்சரை யூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த டோனை யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே அடுத்தது செகண்ட் அலோவேரா டோனர்.
ஓகே, ஸோ அடுத்தது அலோவேரா டோனர். ஸோ அலோவேரா டோனருக்கு உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ரோஸ் வாட்டர் அண்ட் அலோவேரா ஜெல். இந்த ரோஸ் வாட்டர் கூட நீங்க வீட்லயே செஞ்சுக்கலாம். அது ரொம்ப பெட்டர் நீங்க கடையில வாங்குற ரோஸ் வாட்டரை விட. ஓகே, ஸோ ரோஸ் வாட்டர் எப்படி செய்யறதுன்னா, உங்க வீட்டுல ரோசஸ் இருக்குன்னா நீங்க அந்த ரோசஸை பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிட்டு ரோஸ்ல இருக்க இதழ்கள் மட்டும் எடுத்து நீங்க செப்பரேட்டா கிளீன் பண்ணினா நீங்க அந்த நடுவுல இருக்க அந்த பூ பாட்டெல்லாம் எடுத்துட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு இதழ் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு சுடு தண்ணி எடுத்து அடுப்புல கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இந்த ரோஸ் வாட்டர் போட்டு இந்த ரோஸ் இதழ்களை போட்டீங்கன்னா அது நல்லா பாயில் ஆகி அந்த தண்ணியே பிங்க் கலரா மாறிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதை நீங்க வடிகட்டி எடுத்து நீங்க அதை ரோஸ் வாட்டரா யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப நல்லது நீங்க கடையில வாங்குற ரோஸ் வாட்டர் விட. ஓகே, ஆனா அந்த மாதிரி ரோஸ் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் யூஸ் பண்ணணும். ஓகே, இல்லாட்டி அது கலர் மாறிடும். ரோஸ்னால அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர தொடங்கிடும். ஸோ ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாம நீங்க கடையில இருக்க ரோஸ் வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரோஸ் வாட்டர் பிளஸ் அலோவேரா ஜெல். ஸோ அலோவேரா ஜெல்லுமே நீங்க வீட்டுல எடுக்கலாம். எப்படின்னா நீங்க வந்து நீங்க கடையில இருக்க அலோவேரா ஜெல்லும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து ஜெல் அலோவேரா இலை இருக்கு தானே, அந்த லீவ் அதை எடுத்து சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல முள்ளா இருக்கும். அந்த முள்ளை நீங்க வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும், கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு தான், ஏன்னா அந்த முள்ளோட நீங்க அதை நடுவால வெட்டி எடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் உங்களோட அந்த ஜெல் அந்த முள்ளுல இருக்கும் ஒரு மாதிரி ஒரு இச்சினஸ் ஒண்ணு இருக்கும். அது உங்களுக்கு நீங்க அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல் ஃபேஸுக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் அரிக்க தொடங்கிடும். ஸோ உள்ளுக்கு இருக்க அந்த சதை மட்டும் நம்ம யூஸ் பண்ற அந்த இடத்த மட்டும்தான் நாங்க எடுக்கணும். ஓகே, இலைகள் அந்த வெளியில இருக்க அந்த கிரீன் கலர் வந்து உள்ள நம்ம ஃபேஸ்ல பட்டுச்சுன்னா அரிக்க தொடங்கும். ஸோ அது கவனமா எடுத்து அதை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, எப்படின்னா இந்த ஜெல் அலோவேரா ஜெல் நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஒரு 200 மில்லி மாதிரி ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் உங்களோட ப்ராடக்ட். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நீங்க வந்து டோனரா யூஸ் பண்ணலாம். ஓகே, ரோஸ் வாட்டர்ல நிறைய பெனிஃபிட் ஸ்கின்னுக்கு இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில போட்டு இல்லாட்டி நீங்க நார்மலா டோனர் யூஸ் பண்ற மாதிரி தண்ணியில நினைச்சும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? Any doubts? Okay, so okay, අපි දැන් බැලුවේ ඇලෝවෙරා ටෝනර්. So ඇලෝවෙරා රෝස් water මේ දෙකම මික්ස් කරලා තමයි මේ ටෝනර් එක හදන්නේ. මේ ටෝනර් එක අපි ගෙදර තියෙන ඇලෝවෙරා තියෙනවා නම් ඒ ඇලෝවෙරාත් එක්ක රෝස් water මේ ඉන්ග්‍රීඩියන්ට් දෙකම අපි ගෙදරින්ම හදාගන්න පුළුවන්. Okay, so ඉස්සරහා මම රෝස් water එක කියන්නම්. රෝස් water එක දැන් ඔයගොල්ලෝ ගෙදර රෝසස් තියෙනවා නම් ඒ රෝසස්ගේ පෙටල්ස් ටික විතරක් ගලවලා ඒක ඔයගොල්ලෝ හොඳට හුණු වතුරෙන් බොයිල් කරන වතුරෙන් දාලා
ඕගොල්ලොන් බොයිල් කරා නම් ඒ රෝස් වෝටර් එකේ රෝසස් එකේ තියෙන පිං අර කලර් එක වතුරට යනවා. වතුර පිං කලර් වෙනවා. රෝස් පෙටල්ස් ටික සුදු වෙනවා. ඕකේ සෝ ඒ වගේ හොඳට බොයිල් කරලා ගත්තම පිං කලර් එකේ මුල වතුර මාරු වෙනවා. ඒ වතුර ඔයගොල්ලෝ ඩ්‍රේන් කරලා ඒ වතුර ගන්න ඕනේ රෝස් වෝටර් විදියට ඔයගොල්ලෝ යූස් කරන්න පුළුවන්. හොඳ බෙනිෆිට් එකක්. කිසි ඇලර්ජිස් මොකුත් එන්නේ නැහැ. සෝ මේකත් එක්ක ඔගොල්ලෝ ඇලෝවෙරා ජෙල් එකත් ඔගොල්ලෝ ගෙදරම හදාන්න පුළුවන්. ඇලෝවෙරා ගහ තියෙනවා නම් ඒක ජෙල් එක ඔගොල්ලෝ ඒක කපනකොට සයිඩ්ස් ටික නිකන් පොඩි පොඩි මේ කටු වගේ තියෙනවා. ඒ කටු ටික අයින් කරලා පරිස්සමින් ගන්න ඕනේ. සෝ ඒ ඇලෝවෙරාගේ තියෙන අර ඇලෝ ජෙල් ටිකත් අරගෙන ඒක ඕගොල්ලන්ට යූස් කරන්න පුළුවන්. ඒකත් හොඳ ඉන්ග්‍රීඩියන්ට් එකක් ඕගොල්ලන්ට නැචරලි ගන්නවා. මේ දෙකම මික්ස් කරන්න ඕනේ. දැන් ඔයගොල්ලෝ 200 මිලිලීටර් වතුර රෝස් වෝටර් ගන්නවන 2 ටීස්පූන් ඇලෝවෙරා ජෙල් එකට දාන්න හොඳට මික්ස් කරගන්න ඕනේ. හොඳට මික්ස් කරාම ඒක වතුර වගේ ලික්විඩ් කන්සිස්ටන්සි එකක් එනවා. මේක ස්ප්‍රේ බොටල් එකකින් දාලා ඔයගොල්ලන්ට ඕන විදියට යූස් කරන්න පුළුවන්. හැබැයි මේක ෆ්‍රිජ් එකකින් තියලා තමයි යූස් කරන්න ඕනේ. ඕකේ? මේකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවා නම් අහන්න. யா ரோஸ் நீங்க அது நீங்க கொதிக்க வச்சோன்னே ரோஸ் வந்து இதழ் வெள்ளை ஆகிரும். அந்த கலர் வந்து தண்ணிக்கு போயிடும். சோ அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் தான் அதை ஆற வச்சு நீங்க வடிகட்டி நீங்க ஒரு பாட்டில்ல போட்டுக்கணும். இதழ் இருந்தாலும் பரவாயில்ல. பட் நீங்க அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்றனால நீங்க வந்து நீங்க டோனருக்கா இருந்தா நீங்க வடிகட்டி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்க இதழோடையும் நீங்க யூஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்ல.
ஓகே, ஸோ அடுத்த ப்ராடக்ட் இது வந்து கம்பைன் ஸ்கின்னுக்கான ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது கியூகம்பர் ஜூஸ், அதுக்கப்புறம் ஹேசல். ஹேசலுக்கு தமிழ் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வெயிட், நான் கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறேன். ஹேசல், 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 ஹேசலுங்கிறது எனக்கு தமிழ்ல அவங்க ஒழுங்கா போட்டு இல்ல. ஹேசல் நட் உங்களுக்கு தெரியும் தானே, அதுதான் அதுதான் ஹேசல். பட் இதுல ஒழுங்கா போட்டு இல்ல. ஓகே, நீங்க கூகுள் சர்ச் பண்ணி அதாவது தெரியும்னா அது டோனர். டோனர். ஓகே, ஸோ ஹேசல் டோனர் இது எப்படி செய்யறதுன்னா, ஹேசல் நட்ஸ் உங்களுக்கு நீங்க சாக்லேட்ஸ்ல எல்லாம் வரும் பார்த்துருப்பீங்க. அது இங்க தேடுறது ரொம்ப கஷ்டம், பட் இருக்கும், கிடைக்கும். ஓகே, கியூகம்பர் ஜூஸ் அண்ட் ஹேசல் டோனர் இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இது வந்து கம்பைன் ஸ்கின்னுக்கான ஜூசஸ். ஓகே, ஹேசல் டோனர். ஸோ ஹேசல் நட்ஸை நீங்க நல்லா இடிச்சு வச்சுக்கணும். இடிச்சிட்டு அதோட நீங்க வந்து ஒரு 200 ml மாதிரி கியூகம்பர் ஜூஸ், அதாவது கியூகம்பரை நல்லா சின்ன சின்னதா வெட்டி தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சு அதை நீங்க இந்த ஹேசலோட மிக்ஸ் பண்ணி அதை நீங்க வந்து ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 200 ml கியூகம்பர் ஜூஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஆமா ஹேசல் நட்ஸ் ஒரு சின்ன ஒரு நாலு நாலு ஹேசல் நட்ஸ் போட்டீங்கன்னா போதும். நல்லா அரைச்சு அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க போடலாம். இது கம்பைன் ஸ்கின்னுக்கான டோனர். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ඊළඟ එක හේසල්නට් ටෝන. හේසල්නට් ටෝන කියවම හේසල්නට් එක ඔයගොල්ලන්ට ලංකාවේ හොයාගන්න චුට්ටක් අමාරුයි. ඒත් මං හිතන්නේ හොයාගන්න පුළුවන් කියලා. shops වල තියෙනවා. Okay, so හේසල්නට් එක පොඩි 3ක් 4ක් වගේ අරගෙන ඒක හොඳට මේ හොඳට ස්ක්‍රැප් කරලා ඒක ඔයගොල්ලෝ මික්ස්චර් එකක් විදියට අරගෙන ඒක ඔයගොල්ලෝ කියුකම්බර් ජූස් එක්ක මික්ස් කරන්න ඕනේ. කියුකම්බර් ජූස් කිව්වම කියුකම්බර් චුට්ටක් පොඩි පොඩියට කපලා ඒක වතුරෙන් දාලා හොඳට මික්ස් ග්‍රයින්ඩ් කරලා
ඒක ඔයගොල්ලෝ කියුකම්බර් ජූස් විදියට යූස් කරන්න පුළුවන්. මේ දෙකම ඔයගොල්ලෝ හොඳට මික්ස් කරගන්න ඕනේ. මික්ස් කරලා ස්ප්‍රේ බොටල් එකකින් දාලා යූස් කරන්න පුළුවන්. ඕකේ? සෝ මේක හොඳයි කම්බයින් ස්කින් එක කෙනෙක්ට. ඕකේ මේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද? இதுல ஏதாவது டவுட்ஸ்? ஓகே அடுத்தது 4வது ரோஸ் வாட்டர் டோனர். ஓகே ரோஸ் வாட்டர் டோனர். 4வது ரோஸ் வாட்டர் டோனர். இது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரோஸ் வாட்டர்ல உங்களுக்கு எந்த அலர்ஜிக்ஸோ எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ரோஸ் இதுக்கு என்ன தேவைன்னா ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சமும் தண்ணியும். நான் சொன்ன மாதிரி நான் முதல்ல சொன்ன அதே இதுதான். ஓகே அதுல நாங்க அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணோம். இதுல அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்றது இல்ல. அவ்வளவுதான். ரோஸ் பெட்டல்ஸ கொஞ்சம் வந்து பாயில் பண்ற தண்ணியில நீங்க போட்டா நல்லா பாயில் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா அதுல இதழ் வேறையா தண்ணி வேறையா வந்து அந்த தண்ணியை தான் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். அதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் யூஸ் பண்ணணும். ஓகே இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. මේ රෝස් වාටර් ඊළඟ එක රෝස් වාටර් ටෝනර් ඉස්සර අපි බැලුවේ ඇලෝවෙරා ජෙල් එක්ක රෝස් වාටර් දාලා ඩ්‍රයි ස්කින් කෙනෙක්ට. මේක අපි රෝස් වාටර් විතරක් යූස් කරන්නේ මේක සෙන්සිටිව් ස්කින් කෙනෙක්ට. ඕකේ සෝ ඒක රෝස් වාටර් පෙටල්ස් ටික ඔයගොල්ලෝ වතුරට දාලා හොඳට බොයිල් කරලා පස්සේ ඩ්‍රේන් කරලා ඒ වතුර ටික යූස් කරන්න පුළුවන් ටෝනර් විදියට. මේක ඔයගොල්ලෝ ෆ්‍රිජ් එකෙන් තියලා තමයි යූස් කරන්න ඕන. 2 weeks to 3 weeks හොඳට යූස් කරන්න පුළුවන්. මේකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද? මේක සන්ලයිට් ඩිරෙක්ට්ලි ඔයගොල්ලෝ මේ පාවිච්චි කරන තැනවල මේ බඩු ටික තියන්න එපා. சன்லைட் உங்களுக்கு டிரெக்ட்லி படுற இடங்கள்ல இந்த டோனர்ஸை நீங்க வைக்காதீங்க. ஓகே எஸ் ரோஸ் வாட்டருக்கு நீங்க வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா நீங்க வாட்டர்ல தான் அந்த ரோஸ் வாட்டர் செய்றீங்க. அதுல நீங்க எக்ஸ்ட்ராவா தண்ணி மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அதையே நீங்க வந்து ரோஸ் வாட்டரா யூஸ் பண்ணலாம். ஓகே வாட்டர் மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பாயில் பண்ண வர தண்ணியோட வாட்டர் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. எனி அதர் டவுட்ஸ்?
அடுத்தது ஹைபிஸ்கஸ் டோனா மிஸ்ட். ஓகே, ஓகே. சோ ஹைபிஸ்கஸ் பூ, ஹைபிஸ்கஸ் பூ நான் நினைக்கிறேன் தமிழ்ல செவ்வரத்தம் பூ. செவ்வரத்தம் பூ. செம்பருத்தி பூ. ஓகே, ஓகே. சோ அடுத்தது ஹைபிஸ்கஸ் மிஸ்ட். ஓகே, ஹைபிஸ்கஸ் மிஸ்ட். ஓகே, சோ இந்த டோனை யாரு வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க பிஸ்கஸ் பூவை நீங்க அரைச்சு அத வந்து அந்த தண்ணிய அதுல கொஞ்சம் தண்ணி போட்டு அதை வடிகட்டி நீங்க வந்து ஹைபிஸ்கஸ் இதா யூஸ் பண்ணலாம்.
ஓகே, சோ இதுல நீங்க அலோவேரா மிக்ஸ் பண்றதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி இத வந்து ஒரு மிஸ்டா நீங்க யூஸ் பண்ணலாம். முதல்ல சொன்ன மாதிரியே தண்ணியில செவ்வரதம் பூவை கொஞ்சம் போட்டு அத வந்து நீங்க ட்ரை பண்ணி அதோட அலோவேரா ஜெல் இது போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அது ஹைபிஸ்கஸ் இதான். ओके, सो हाइबिस्कस फ्लावर එක තියෙනවා. ඒ फ्लावर එක ඔයගොල්ලෝ හොඳට බොයිල් කරලා වතුරෙන් ඒ වතුර ටික ඔයගොල්ලෝ අරගෙන ඒ වතුරත් එක්ක ඇලෝවෙරා ජෙල් මික්ස් කරලා ඔයගොල්ලෝ තෝන විදියට යූස් කරා නම් මේක ඕන ස්කින් ස්කිன் டைப் එකට ගැලපෙනවා. ஓகே, இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா ஹைபிஸ்கஸ் மிஸ்ட்? ஓகே, சோ அடுத்தது 6th டோனர் ஆப்பிள் சைடர் வினிகர் டோனர். ஓகே, ஆப்பிள் சைடர் வினிகர் டோனர். ஓகே, சோ ஆப்பிள் சைடர் வினிகர் இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஷாப்ஸ்ல இருக்கு. சோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட். அவ்வளோ பெனிஃபிஷியல் இருக்கு இதுல. ஓகே, சோ இதுல என்னன்னா விட்டமின் சி ஆப்பிள் சைடர் வினிகர்ல இருக்கு. ஓகே, சோ இத வந்து இந்த வினிகர் வந்து சாப்பாடுகளுக்கு நாங்க போடுறது. சோ நீங்க பயப்பட தேவையில்லை. இது வந்து நார்மல் வினிகரை விட கொஞ்சம் பெட்டர். ஓகே, சோ இத வந்து நீங்க இந்த ஆப்பிள் சைடர் வினிகர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆப்பிள் சைடர் வினிகர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர், 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் லெவெண்டர் வாட்டர், அதாவது லெவெண்டர் ஆயிலையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிற தண்ணி. ஓகே, இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த டோனர் செய்யறது. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆப்பிள் சைடர் வினிகர், ஆப்பிள் சைடர் வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வேறையா லெவெண்டர் ஆயில் இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ட்ரீ ஆயில் மாதிரி லெவெண்டர் ஆயில் இருக்கும். அந்த லெவெண்டர் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து லெவெண்டர் ஆயிலையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் இது வந்து நாங்க செய்யறது. ஓகே, இந்த டோனை வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் இந்த டோனர் செட் ஆகும். இது உங்களோட பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது நல்ல டோனர் ஆயிலி ஸ்கின் ஒருத்தவங்களுக்குன்னா ரொம்ப பெனிஃபிட். இது போட்டோன்னு உங்களோட ஸ்கின் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, ஆப்பிள் சைடர் வினிகர் டோனர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ඕකේ, සෝ මං ඇපල් සයිඩර් විනිගර් ටෝනර් මේකට ඇපල් සයිඩර් විනිගර් කියලා කියන්නේ හොඳ විනිගර් ප්‍රොඩක්ට් එකක්. නෝමල් විනිගර් එකට වැඩිය බය නැතුව ඔයගොල්ලෝ යූස් කරන්න පුළුවන්. මේකේ කෙමිකල්ස් හරි ලෝ කෙමිකල්ස් තමයි තියෙන්නේ. ඒකත් එක්ක මේක කෑම වලට පාවිච්චි කරන විනිගර් එකක්. ඒ හින්දා ඔයගොල්ලෝ බය වෙන්න ඕනේ නැහැ. ඕකේ, සෝ මේකේ normally bleaching ingredient එකක් තියෙනවා. ඒ කියන්නේ මේක chemical එකක් නෙවෙයි, bleaching ingredient තියෙන product එකක්. දැන් sugar එකේ bleach තියෙනවානේ, ඒ වගේ දෙයක්. සෝ මේ bleaching ingredient ඉඳලා ඔයගොල්ලෝගේ skin එක ගොඩාක් වෙනස් වෙනවා මේක use කරාම. හොඳට glow වෙනවා skin එක. සෝ apple cider vinegar එක්ක 2 tablespoon apple cider vinegar එක්ක ලැවෙන්ඩර් ඔයිල් වෝටර්. ඒ කියන්නේ ලැවෙන්ඩර් ඔයිල් ඔයගොල්ලෝ ටී ට්‍රී ඔයිල් එක ගන්න වගේ ස්කින් එකට ගැලපෙන එකක් තමයි ගන්න ඕනේ. මේ ලැවෙන්ඩර් ඔයිල් 2 tables ඒක වතුරෙන් මික්ස් කරලා ඒ වතුර 2 tablespoon එක දාලා ඒකත් එක්ක එක්ස්ට්‍රා 2 tablespoon වතුර දාන්න ඕනේ. තුනම මික්ස් කරලා මූණට ඇප්ලයි කරනකොට මේක ඔයිලි ස්කින් එකට විතරයි ගැලපෙන්නේ. මේක හොඳට ඔයගොල්ලෝගේ ස්කින් එක චේන්ජ් වෙනවා. ඔයගොල්ලන්ට බලා ගන්න පුළුවන්. මේක මොන හරි ඩවුට්ස් තියෙනවද? any doubts? அடுத்தது டொமேட்டோ டோனர். ஓகே, டொமேட்டோ டோனர் இது வந்து டொமேட்டோ உங்களுக்கு அலர்ஜிக் இருக்குன்னா நீங்க யூஸ் பண்ண வேணாம்.
இது வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல விட்டமின் ஏ இருக்கு. ஓகே, ஸோ பிம்பிள்ஸ், அக்னிஸ், போர்ஸ் அந்த மாதிரி வந்தவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படின்னா, ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ ஜூஸ், நீங்க தண்ணிய டொமேட்டோ ஜூஸ், டொமேட்டோ மிக்ஸ் பண்ணி வர்ற இதுல ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ ஜூஸோட 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மிக்ஸ் பண்ணி அது நீங்க டோனரா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா இது இப்படிதான். இந்த டோனரை நீங்க லீவ் ஆன் பண்ண முடியாது. இப்ப சில டோனர்ஸ் நீங்க அதை அப்ளை பண்ணிட்டு நீங்க வெளியில கூட போகலாம். ஆனா இந்த டோனர் அப்படி இல்லை. ஏன்னா இது வந்து டொமேட்டோ, அதனால இது நீங்க எப்படியும் வாஷ் பண்ணணும். டோனர் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணணும். ஓகே, நீங்க ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி வச்சிருந்துட்டு நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா பெட்டர். इलंगेका टोमेटो टोनर एक टोमेटो ज्यूस एक 1 टीस्पून එකයි වතුර ටේබල් ස්පූන් 2ක් හොඳට මික්ස් කරලා මේක මූණට ඇප්ලයි කරන්න පුළුවන්. මේක පිම්පල්ස් තියෙන කෙනෙක්, පෝර්ස් තියෙන මේ වගේ කට්ටිය තමයි මේක යූස් කරන්න ඕනේ. මේක යූස් කරනකොට ඔයගොල්ලන්ට හොඳ ස්කින් එකක් ඔයගොල්ලන්ට ගන්න පුළුවන්. ඕකේ, टोमेटो टोनर. எஸ் ஷிஃபானா, டொமேட்டோ ஜூஸோட நீங்க வாட்டர் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் டொமேட்டோ டோனர். அடுத்தது இது வந்து ஒரு மெச்சூர் ஸ்கின்னுக்கான, அதாவது 30 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கான ஒரு டோனர் தான் நான் அப்படி சொல்றது. ஓகே, சாரி, டீ பேக்ஸ் இருக்குல்ல, அந்த டீ பேக்ஸ் வந்து இது எவ்ரிடே அவங்க செஞ்சு போடலாம். அது ஸ்டாக் பண்ணிக்க தேவையில்ல. டீ பேக்ஸை வந்து நீங்க தண்ணியில நனைச்சு அந்த தண்ணியை நீங்க டோனரா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் அதையும் போடுறேன். டீ பேக்ஸ் டோனர். ओके, ටී බෑග්ස් එකේ ඒක වතුර ඩ්‍රේන් කරලා ඒ වතුර ඔයගොල්ලෝ තෝන විදියට යූස් කරොත් ගොඩාක් ගැලපෙනවා වයසක කෙනෙක් නම්. ඒකේ වයසක කියන්නේ ඇන්ටි ඒජින් පීරියඩ් එකකින් ඉන්න කෙනෙක් 30 ඉඳලා
30 to 60 වෙනකන් ඉන්න කට්ටිය මේ ටෝනර් එක යූස් කරන්න පුළුවන්. ගොඩාක් හොඳ ටෝනර් එකක්. ඕකේ. ඇන්ටි ඒජින් ටෝනර්. මම වගේ වයසක අය නේද මෑම්? ඉතින් සුලයිහා ඔයාට වයස නෑනේ. ඔයා තාම කෙල්ලෙක් වගේනේ. ඒ වගේ මම වගේ වයසක කෙනෙකුට ෂෝක් එක. මෑම් අද ටොපික් එක ඇවිල්ලා එතකොට හෝම්මේඩ් ටෝනර්ස් නෝ? homemade toners. ඕකේ මෑම්. okay so ඊළඟ එක rice water toner. okay rice water කියලා කියන්නේ හොඳ product එකක්. මම හිතන්නේ ඔයගොල්ලන්ට cleanser එකක් මම කියලා දුන්නා rice water එකකින් කරන cleansers ටික. so அடுத்தது rice water cleanser. toner. ரைஸ் வாட்டர் நான் உங்களுக்கு சொன்னேன். ரைஸ் வாட்டர் மாதிரி ஒரு ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது. நீங்க தலைக்கு யூஸ் பண்ணலாம், முடிக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்குமே ரைஸ் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ரைஸ் வாட்டர் டோனர். நான் உங்களுக்கு ரைஸ் வாட்டர் கிளென்சரும் சொல்லி கொடுத்தேன். இது ரைஸ் வாட்டர் டோனர். ஓகே, ரைஸ் வாட்டர் டோனர். ஸோ ரைஸ் வாட்டர் டோனர் இதுக்கு வந்து 1/2 கப் ரைஸ், அதாவது அரிசி, 1 கப் தண்ணி. ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா அரிசிய நீங்க தண்ணியில போட்டு நல்லா பாயில் பண்ண வைக்கணும். பாயில் பண்ணணும். ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி ஸ்லோ சிம்ல வச்சுட்டு, அதாவது கொஞ்சம் நல்லா அடுப்பை குறைச்சு வச்சுட்டு நீங்க வந்து பாயில் பண்ணணும். பாயில் பண்ணீங்கன்னா அந்த பாயிலிங் பண்ணும் போது பாயில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தண்ணியை வடிச்சிட்டு, வழக்கமா நாங்க தண்ணியை வீசிடுவோம், அரிசியை தான் எடுப்போம். இந்த முறை நாங்க அரிசியை வீசிட்டு தண்ணியை எடுக்க போறோம். இந்த தண்ணியை நீங்க டோனரா யூஸ் பண்ணலாம். பெஸ்ட். ஓகே, பெஸ்ட் டோனர் இதுதான். எந்த ஸ்கின் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல டோனர். அதோட உங்களுக்கு ஈஸியா வீட்ல நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டோனர். ஓகே, ரைஸ் வாட்டர் டோனர். 1/2 කප් rice water toner. ඔගොල්ලෝ 1/2 කප් rice එක, uncooked rice එක වතුර එක 1 කප් වතුරට දාලා ඒක හොඳට boil කරන්න ඕනේ. ඒක හොඳට boil කරලා එනකොට ඒක strain කරලා වතුර ටික විතරක් අරගෙන ඔයගොල්ලෝ ටෝන විදියට யூஸ் කරන්න පුළුවන්. මේක fridge එකේ තියලා 2 weeks யூஸ் කරන්න පුළුවන්. நீங்க அத ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணனா 2 weeks நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு அந்த அரிசியை வீச விருப்பம் இல்லைன்னா நீங்க அந்த அரிசிய கொஞ்சம் அது எப்படியுமே நல்லா சோக் ஆகி தான் இருக்கும். நீங்க அத கிரைண்டர்ல போட்டு அரைச்சு நீங்க அதை மாஸ்கா யூஸ் பண்ணலாம். நல்ல ப்ராடக்ட். ஓகே, எந்த ரைஸா இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே, ஒயிட் கலர் ரைஸா இருந்தா பெட்டர்.
ரெட் ரைஸ் போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எந்த ரைஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஒயிட் கலர் தான் பெட்டர். ஓகே, அதுதான் நார்மல். நான் ரெட் ரைஸ்ல செஞ்சு பார்த்தது இல்ல, ஒயிட் ரைஸ்ல இருக்க இன்கிரீடியன்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, அடுத்தது லெமன் அண்ட் கோகோனட் வாட்டர் டோனர். ஓகே, லெமன் அண்ட் கோகோனட் வாட்டர் டோனர். லெமன், இது வந்து 10th, லெமன் அண்ட் கோகோனட் வாட்டர் டோனர். ஓகே, ஸோ லெமன் அண்ட் கோகோனட் வாட்டர் சாரி டோனர். ஸோ இதுக்கு தேவையானது ஹாஃப் லெமன். ஓகே, நல்லா புளிஞ்ச ஹாஃப் லெமன், அதோட கோகோனட் வாட்டர் 3 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் வாட்டர். ஓகே, இது ரெண்டையும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி போடலாம். இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைம். இதுல விட்டமின் சி நிறைய இருக்கு. ஓகே, இது ஸோ எல்லாருக்குமே செட் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹாஃப் லெமன் நல்லா புழிஞ்சிட்டு அதையும் கோகோனட் வாட்டர், தேங்காய் தண்ணி 3 டேபிள் ஸ்பூன், இது மூணையும் மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு டோனரா யூஸ் பண்ணலாம். ओके, ඊළඟ එක 10th ප්‍රොඩක්ට් එක lemon and coconut water toner. මේක ඔයගොල්ලෝ මේ දෙහි භාගයක් ගබලා භාගයක් තමයි ගන්න ඕනේ. දෙහි භාගයක් හොඳට ජූස් කරගෙන ඒ ජූස් එක්ක coconut water ඒ වතුර 3 tablespoon වගේ අරගෙන මේ දෙකම මික්ස් කරලා ටෝන විදියට ඇප්ලයි කරන්න පුළුවන්. මේකත් හැම එකනම ඕන ස්කින් ටයිප් එකනට ගැලපෙනවා. ඕකේ, lemon and coconut water cleanser. මේකටත් ස්කින් එක චුට්ටක් බ්‍රයිට් වෙනවා. ඒ කියන්නේ සුදු වෙනවා. මේකෙන් බ්ලීචිංగ్ ප්‍රොඩක්ට් එක තියෙන ඉඳලා. මේකේ මොන හරි டவுட்ஸ் තියෙනවද? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு டோனர், இந்த டோனர்ல? அடுத்தது நீம் டோனர். ஓகே, 11வது நீம் டோனர். அதாவது வேப்பிலை. ஓகே, இது ரோஸ் வாட்டர் மாதிரியே தான். நீங்க தண்ணியில வேப்பிலைய நல்லா பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணிய வந்து நீங்க வேப்பிலைய வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அந்த தண்ணியை நீங்க யூஸ் பண்ணலாம் டோனர் மாதிரி. இது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் டைப் ஆகும். மோஸ்ட்லி இது வந்து பெட்டர் ஆக்னீஸ் இருக்குன்னா, உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆக்னீஸ் இருக்குன்னா நீங்க நீம் டோனர் யூஸ் பண்ணலாம். ඊළඟ நீம் டோனர், நீம் එකට සිංහලෙන් කියන්නේ நீம் සුලයිහා, நீம் එකට සිංහලෙන් මොකද කියන්නේ? අපිත් ඉතින් Google යන්න මට දැන් මතක නැහැ. නීම් ඔයිල්. මම මේ දන්නේ එක නීර මොකද්ද? හොඳ නමක් නෑ මේ. ඒක මාත් බලන්න Google එකේ. නීම් ඔයිල්. කොහොඹ. හරි මෑම්, කොහොඹ. මේ මට ගහකුත් තියෙනවා.
එහෙනම් ඔයාට ඒ ටෝනර් එක හදලා අපිට ඔක්කොම ඩිස්ට්‍රිබියුට් කරන්න පුළුවන්. මං පෝස් කරා. නීම් ටෝන එකට කියන්නේ කොහොඹ ටෝනර් එක මේක යූස් කරන්න පුළුවන් ඇක්නි ස්කින් ඇක්නි නැත්නම් පිම්පල්ස් තියෙන කට්ටියට. සෝ මේක රෝස් වෝටර් වගේම වතුරෙන් බොයිල් කරලා ඒ නීම් කොළ ටික කොහොඹ කොළ ටික වතුරෙන් බොයිල් කරලා ඒක ස්ටියර් කරලා ගන්න එක තමයි ඩ්‍රේන් කරලා ගන්න එක තමයි කොහොඹ වතුර. ඒ වතුර ඕගොල්ලෝ ටෝන විදියට යූස් කරන්න පුළුවන්. ඕකේ? මේක ෆ්‍රිජ් එකේ තියලා 2 weeks වගේ යූස් කරන්න පුළුවන්. ඕකේ කොහොඹ neem water neem toner. Okay. Okay, so ඊළඟ එක තියෙනවා fully oil ගොඩාක් dry skin කෙනෙක් ඉන්නවා නම් එයාගේ skin එක super dry නම් එයාට use කරන්න පුළුවන් එකක්. ඒකට කියන්නේ essential toner කියලා. Okay? essential toner මේක dry skin එකට තමයි හරියන්නේ. அடுத்தது நாங்க பார்க்க போறது essential oil toner. ஓகே இது வந்து ரொம்ப ட்ரையா இருந்தா முகமே ஃபுல்லா ட்ரை ஆகி இருந்தா அவங்க யூஸ் பண்றது. ஓகே இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆயில் இன்கிரீடியன்ஸை வச்சு செய்யற ஒரு ப்ராடக்ட். ஓகே நான் உங்களுக்கு அந்த லிஸ்டே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஏன்னா இது உங்களுக்கு வாயில சொல்லி உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே இதுதான் லிஸ்ட். ஓகே 12 drops of lavender essential oil, lavender oil, tea tree, 2 drops of tea tree oil, lavender oil, tea tree oil, frankincense essential oil. இந்த ஆயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கடையில கிடைக்கும். ஓகே அதோட ஹிமாலயன் சீ சால்ட் இதுவுமே உங்களுக்கு கடையில கிடைக்கும். ஓகே இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ். ஆனா இது போட்டா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து பிரைட் ஆயிடும். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு டோனரா அப்ளை பண்ணதான் இருக்கு. ஓகே சோ இது வந்து ரொம்ப நல்லது. ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டு நீங்க யூஸ் பண்றதா இருந்தா இதுல தண்ணி மிக்ஸ் பண்றது இல்ல. ஓகே இந்த ஆயில்ஸோட தண்ணி மிக்ஸ் பண்றது இல்ல. ஓகே இலங்கைக்கு essential oil toner කියලා මේක 12 drops of lavender essential oil, 2 drops මේ essential oils ටික witch hazel එකට පස්සේ ඒ witch hazel ටික වතුරෙන් mix කරලා තමයි ඔයගොල්ලෝ තියන්න ඕනේ. වෙනම extra වතුර මේ toner එකට apply කරන්නේ නැහැ. Okay pink Himalayan sea salt මේකත් ඔයගොල්ලන්ට කඩෙන් ගන්න පුළුවන්. මේ lavender flower buds මේකත් ගන්න පුළුවන්. මේ ටික හොයාගන්න චුට්ටක් අමාරු. කොළඹ පැත්ත නුගේගොඩ ඒ වගේ නිගම්බෝ මේ වගේ තැනවල ඉන්නවනම් ඔයගොල්ලන්ට ගන්න පුළුවන්. Okay so මේ ටික හොඳට mix කරලා වතුරෙන් දාලා ඔයගොල්ලෝ ටෝන විදියට apply කරන්න පුළුවන්. මේක ගොඩාක් dry skin කෙනෙක්ට තමයි ගැලපෙන්නේ. Okay so මෙච්චරයි ඔයගොල්ලන්ට බලන්න ඕන டோனர்ஸ் ஸ்டிக்கர். மேக்கி முன்னஹாரி டவுட்ஸ் තියෙනවද? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இவ்வளவுதான் நீங்க பார்க்க வேண்டிய டோனர்ஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி நான் 12:15க்கு கிளாஸ் சென்ட் பண்றேன்.
doubts තිබ්බොත් අහන්න නැත්නම් මම 12:15 එක ක්ලාස් එක end කරන්නම්. எஸ், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நீங்க ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே. அண்ட் நீங்க வந்து போடுற நான் மில்க்னு சொல்றது எல்லாமே ரா மில்க் தான். ஓகே. பசும்பால், சுத்தமான பசும்பால் கிடைக்காட்டி நீங்க அந்த பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே.
கேர்ள்ஸ் கொஸ்டின் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கிளாஸ் எண்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன்.